நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின், ஒற்றை கோளக பரப்பில் ஏற்படும் ஒளி விலகலுக்கான சமன்பாடு. நான் இப்போ ஒற்றை கோளக பரப்பு ஒன்று வரைஞ்சிட்றேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கதா வச்சுக்குவோம் ஏ. அப்போ இது லைட்டு போய் படும், பட்டு நமக்கு ஒரு இமேஜை உருவாக்கும். ஓகேங்களா? இதை கூட நம்ம ஆப்ஜெக்ட் ஓன்னு வச்சுக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓ இது ஒரு இமேஜ் ஏற்படுத்தா, இது ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் என்னென்னா போய் படுது, இதுக்கு இதுதான் நார்மல். அப்போ இதுதான் நார்மலை குறிக்கும். அப்போ இது போய் படுதா, இதுக்கும் இந்த செங்குத்துக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னென்னா படுகோணம் ஐ. அதே மாதிரி பட்டு இது விலகி போகுது, அப்போ இந்த கோணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் ஒரு முக்கோணம் வரையணும் இல்லைங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு முக்கோணம் வரைகிறதுக்காக நடுவில் ஒரு சென்டர் கோடு வரைகிறேன். இந்த இடம் தான் போல் பி. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த நார்மல் வந்து ஒரு இடத்துல எண்ட் ஆகுமா? ரைட்டா? அப்போ இந்த நார்மல் ஒரு இடத்துல வந்து எண்ட் ஆகுது. இது நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா என் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இங்கே என் இங்கே என்னன்னு வராது, நம்ம வேணால் புக்கில் உள்ள மாதிரி ஃபாலோ பண்ணிப்போம். புக்கில் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குன்னா என். ஓகே, மேலே என்ன கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இது சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆங்கிள் போடுறேன். பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஈஸியாக போடலாம். பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இங்கே ட்ரையாங்கிள் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓபிஎன் இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த இடத்த எண்ணெய் இங்கே வச்சுக்கலாம். ஓபிஎன் இது ஒரு ட்ரையாங்கிள், இங்கே உள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அடுத்து பிஎன்சி இங்கே உள்ள ஆங்கிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பீட்டா. பிஐஎன் இந்த ஆங்கிள் சொல்கிறேன் அப்படின்னா காமா. ரைட்டா? அப்போ நான் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பிஓஎன். ட்ரையாங்கிள் பிஓஎன்ல tan ஆல்ஃபா போடுறோம். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட். ஆப்போசிட் யார்? பிஎன் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் யார்? பிஓ. அப்போ tan ஆல்ஃபாவை நம்ம என்ன நினைக்கலாம்னா ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பிஎன் பை பிஓ. அடுத்த ட்ரையாங்கிள் எதை எழுதுகிறேன் அப்படின்னா பிசிஎன். இந்த ட்ரையாங்கிள் எழுதுகிறேன், ட்ரையாங்கிள் பிசிஎன். அப்போ பிசிஎனில் போட்டோம்னா tan பீட்டா போடுறேன். tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் யார்? பிஎன். அடுத்துள்ள பக்கம் யார்? பிசி. அப்போ tan பீட்டாவை நம்ம பீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு பிஎன் பை பிசி. அடுத்த ட்ரையாங்கிள் பிஎன்ஐ. அப்போ பிஎன்ஐக்கு பார்த்தோம்னா tan காமா போடுறேன். tan காமா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது? பிஎன். அட்ஜசன்ட் என்னது? அடுத்துள்ள பக்கம் என்னது? பிஐ. அப்போ tan காமா எப்படி எழுதலாம்? காமா இஸ் ஈக்குவல் டு பிஎன் பை பிஐ. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா மூணும் கிடச்சிருச்சு. இப்போ முக்கோண விதியை பயன்படுத்துகிறோம். முக்கோண விதிப்படி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, ஓசிஎன். ஓசிஎன் இதில் பார்த்தோம்னா ஓக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா, சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பீட்டா. அப்போ எண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஐ. அப்போ முக்கோணத்துக்கு உள்ள ரெண்டு ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணோம்னா முக்கோணத்துக்கு வெளியில் உள்ள ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தோம்னா முக்கோணத்துக்கு வெளியில் உள்ள ஆங்கிள் யார்? ஐ. ஐ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ரைட்டா? அடுத்து ரெண்டாவது முக்கோணம் என்ன யூஸ் பண்ணுறோம்னா இந்த சிஐ என்ன யூஸ் பண்ணுறேன். ஐசிஎன் இது ஆறு, இது காமா, இது பீட்டா. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ஆங்கிள் போட்டோம்னா முக்கோணத்துக்கு உள்ளே ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணோம்னா வெளியில் உள்ள ஆங்கிள் கிடைக்கும். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் காமா. அப்போ இதுலேருந்து நான் ஆர் கண்டுபிடிச்சிருக்கேன், ஏன்னா ஐ கண்டுபிடிச்சிட்டா ஆர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆமாம் அந்த வந்துச்சுன்னா பீட்டா மைனஸ் காமா. அப்போ நமக்கு ஐயும் கிடச்சிருச்சு, ஆரும் கிடச்சிருச்சு. ரைட்டா? இப்போ ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா என்னது அப்படின்னா sin I by sin R is equal to N2 divided by N1.
அப்போது சைன் ஐயை நம்ம என்னென்னா ஐனே எழுதலாம். அப்போ சைன் ஐயை வந்து ஐனே எழுதலாம், சைன் ஆரை வந்து ஆர்னு எழுதலாம். அப்போ ஐன் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு N2/N1. அப்போ N1I இஸ் ஈக்குவல் டு N2R. இப்போ கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ N1Iக்கு பதிலாக என்ன வச்சுக்கிறோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு ஆர். N2 இன்ட்டு ஆருக்கு பதில் என்ன இருக்குது, பீட்டா மைனஸ் காமா. அப்போ உள்ள மாடல் பண்ணுறோம். N1 ஆல்ஃபா ப்ளஸ் N1 பீட்டா இஸ் ஈக்குவல் டு N2 பீட்டா மைனஸ் N2 காமா. அப்போ நான் பீட்டாவை மட்டும் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன், காமா வந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். N1 ஆல்ஃபா மைனஸ் N2 காமா அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் N2 காமா, ப்ளஸ் N2 காமா இஸ் ஈக்குவல் டு N2 பீட்டா மைனஸ் N1 பீட்டா. பீட்டா ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். அப்போ N1 ஆல்ஃபா ப்ளஸ் N2 காமா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ரெண்டுலேயும் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா N2 மைனஸ் N1. இப்போது N1 ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன நினச்சிக்கிறோம், PN/PO. அப்போ N1 PN/PO ப்ளஸ் N2 காமாவுக்கு பதிலாக நினச்சிக்கிறோம் PN/PI இஸ் ஈக்குவல் டு பீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது, PN/PC. N2 மைனஸ் N1. அப்போ PN எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா, அப்போ வெளியே கேன்சல் பண்ணிடலாமா. POன்னா இங்கேருந்து இங்கே உள்ள தொலைவு எந்த பக்கம் இருக்குது, Pக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் இருந்தால் இது மைனஸா. அப்போ POங்கிறது பொருளின் தொலைவு U, அது போலுக்கு இந்த பக்கம் இருக்குது, அப்போ மைனஸ். அடுத்து PC அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்குது, போலுக்கு ரைட் சைடு இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆர். PI அப்படிங்கிறது போலுக்கு ரைட் சைடில் இருக்குது, அப்போ அது இமேஜ் ப்ளஸ் V. அப்ளை பண்ணுறோம். அப்போ N1/POங்கிறது என்னது, மைனஸ் U ப்ளஸ் N2/PI, PIங்கிறது என்னது, ப்ளஸ் V பை N2 மைனஸ் N1/PC, PCங்கிறது என்னது, ப்ளஸ் ஆர். அப்போ இது என்னமா எழுதணும்னா N2/V மைனஸ் N1/U N2 மைனஸ் N1/R. இதில் N1 அப்படிங்கிறது காற்றோட ஒளிவிலகல் எண் 1. N2ங்கிறது எதுவாக வேணா இருக்கலாம், அப்போ என்னன்னே வச்சுக்கிறேன், கொண்டாந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ N2/V N/V மைனஸ் 1/U இஸ் ஈக்குவல் டு N மைனஸ் 1/R. 5 மார்க்கு ஃபாலோ பண்ணி.